அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யாழ்ப்பாண முறையை வச்சு எப்படி இந்த சுவையான தாளிச்ச தோசையை செய்தெடுத்து கொள்ளலாம்ன்றதை தான் பார்க்க போறீங்கள். இந்த தோசையை பார்த்தீங்கன்னா மற்ற சாப்பாடுகள் போல பல்வேறு விதங்களில் செய்தெடுத்து கொள்ளலாம். அதில் ஒரு விதத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படி என்றால் தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த சுவையான தோசையை செய்தெடுக்கிறேன்னு பார்ப்போம். இதை செய்தெடுக்கிறதுக்கு முதல் ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு கப் உளுந்தெடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு கப் உளுந்தோடு சேர்த்து அரை கப் பச்சை அரிசி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இதில் நீங்கள் எந்த வித பச்சை அரிசி என்றாலும் பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் அரிசி எடுத்து போட்டிங்களென்றாலே வடிவாக காணும். இது ரெண்டையும் தண்ணியில் அலசி 4-5 தடவை வடிவாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இதை இப்படி வடிவாக அலசி கழுவி எடுத்த பிறகு இதுக்குள்ள திருப்பவும் தண்ணி நிரப்பி குறைஞ்சது 3 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் சொல்கிறது போல் குறைஞ்சது 3 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்தீங்களா தான் நல்ல விதத்தில் இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு அதுக்குள்ள 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், இதோட லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் முழு மிளகு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு இதை ஒரு தடவை தண்ணியில் அலசி வடிவாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இதை நான் சொன்னது போல் இதை வடிவாக கழுவி எடுத்த பிறகு இதுக்குள்ள அரை கப் தண்ணி எடுத்து இதையும் ஊற விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதை முக்கியம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நான் காட்டுறது போல் அரை கப் தண்ணி விட்டு ஊற விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் இதை அரைச்சி எடுக்கும்போது இந்த தண்ணி அளவையும் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதனால் நான் காட்டுறது போலேயே செய்து எடுத்துக்கொள்ளுங்க. அரிசி உளுந்து ஊற வைக்கிற நேரத்திலேயே இதையும் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வடிவாக ஊறி வந்துட்டுது. இதை அரைச்சி எடுக்க முதல் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை வேறொரு பாத்திரத்துக்குள்ள இதை வடிகட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஊற வச்ச தண்ணி சேர்த்து தான் இந்த தோசையை அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்துக்கும் அரிசிக்கும் ஒரு கொஞ்சம் கூடி தண்ணி இல்லாமல் வடிவாக வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி பெரிய மிக்சி என்றபடியாக இதை ஒரே தடவையிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இதே நீங்கள் வச்சிருக்கிற மிக்சி சின்ன மிக்சி என்றால் நான் சொல்கிற அளவுகளை சேர்த்து புரிச்செடுத்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு நாங்கள் ஊற வச்ச வெந்தயம், சின்ன சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் ஊற வச்ச அரை கப் தண்ணியோடையே சேர்த்து விட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேருந்து 1 கப் தண்ணி எடுத்து விட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் விட்டெடுத்த பிறகு பேந்தனே இது எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கணும். நீங்கள் இதை கையால் உறைஞ்சி பார்க்கும்போது சின்ன ரவை பதத்திலே இருக்கணும். பேந்தனே இது எல்லாத்தையும் வலிச்சு இந்த புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போகிற சட்டிக்குள்ளே விட்டுக்கொள்கிறேன். இந்த மாவை விட்டெடுத்த பிறகு இந்த மிக்சிக்குள்ள 3 கப் தண்ணி விட்டு இதை சிலாவி இந்த சட்டிக்குள்ளே வச்சிருக்கிற மாவுக்குள்ளே ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். நான் சொல்கிறது போல் இந்த 3 கப் தண்ணி விட்டு இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்தீங்களென்றால் நீங்கள் புளிக்க வச்சு எடுத்த பிறகு உங்களுக்கு தோசை சுடுற பதத்துக்கு இருக்கும். இந்த தண்ணியை சிலாவி விட்டு எடுத்த பிறகு இதுக்குள்ள 3 கப் தலை தட்டி அவிச்சமா அல்லது வாட்டியமான்னு சொல்லிக்கொள்ளுவோம். அது எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இதை எப்படி செய்யலாமன்னு யோசிச்சிங்களா அந்த வீடியோவும் இன்றைக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போய் பாருங்க. இந்த 3 கப் வாட்டிய மாவையும் போட்டு எடுத்த பிறகு இதுக்கு அரை கப் நார்மல் கோதுமை மாவு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு லாஸ்ட்டாக புளிக்க வச்சு எடுக்க முதல் இதுக்குள்ள 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் வடிவாக போட்டு எடுத்த பிறகு உங்களோட கையை வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு கட்டியல் ஒன்றும் இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை கையால் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களோட கையில் இருக்கிற சூட்டினாலேயே உங்களுக்கு இந்த மா புளிச்சு வர்றதுக்கு நல்லா உதவும். பேந்தன்னு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். இனி ஓரங்களில் இருக்கிற மாவை வடிவாக வலிச்சு விட்டுட்டு
இதை மூடி ஒண்டால மூடி குறைஞ்சது 8 மணித்தியாலம் புளிக்க வச்சு எடுத்துக்கொள்கிறேன். நான் மற்ற தோசை வீடியோவில் சொல்கிறது போல இதை நீங்கள் குளிரான நாட்டில் வசிக்கிறீங்களென்றால் நல்ல ஒரு வார்மான பிளேஸில் வச்சு புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மா எனக்கு 8 மணித்தாலத்துக்கு மேலே புளிச்சு வந்துட்டு அந்த மாதிரி புளிச்சு வந்திருக்குது. உங்களுக்கே தெரியுமென்னு நம்புகிறேன். இனி இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. உப்பையும் போட்டு எடுத்த பிறகு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த தோசை மாவுன்ற பருவம் தெரியும். இதுதான் இந்த தோசை மாவு சுட்டெடுக்கிறதுக்கு நல்ல சரியான பதம். பேந்தனே இந்த மாவை உப்பு போட்ட பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிக்கொள்வோம். தாளித்து ஊற்றி எடுத்துக்கொள்றதுக்கு சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ள 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சூடாக்கி எடுத்துக்கொள்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதுக்குள்ள 3/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். கடுகு வெடித்து வரும்போதே இதுக்குள்ள 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இது ரெண்டையும் மெல்லிசா வெடிக்க விட்டு எடுத்த பிறகு இதுக்குள்ள கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எடுத்து சின்னனாக பிச்சு போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 3 செத்தல் மிளகாய் எடுத்து சின்னனா இப்படி இதையும் பிச்சு போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்ட பிறகு மெல்லிசா தாளித்து எடுத்து போட்டு இதுக்குள்ள லாஸ்ட்டாக ஒரு கை நிறைய இந்த சைஸில் வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கொள்கிறேன். இந்த வெங்காயத்தையும் போட்ட பிறகு நான் காட்டுறது போல இந்த பக்குவத்துக்கு தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க. பேந்தனே இந்த தாளித்த பொருட்களை எங்களோட தோசை மாக்கில் எடுத்து போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னது போல இந்த தாளித்த தோசையை பல்வேறு விதங்களில் செய்து எடுத்துக்கொள்ளலாம். பேந்தனே இந்த மாவை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னாலே நாங்கள் தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாவு ரெடி. நான் இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னது போல் நான் சொல்கிற அளவுக்கு இந்த தண்ணி பருவத்தை விட்டீங்களா நீங்கள் தோசை சுட்டு எடுக்கிற அளவு பருவத்தில் வந்திருக்கும். பேந்தனே இந்த தோசையை சுட்டெடுத்துட வேண்டியதான். அதுக்கு ஒரு சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சு மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு சூடாக்கி எடுத்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு நான்ஸ்டிக் பேன் பாவிக்கிறபடியாக எண்ணெய் பூசையில் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் பூசிட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தாளித்த தோசையை பார்த்தீங்கன்னா எங்களோட இலங்கை தமிழர் எல்லாருக்கும் பிடிச்ச தோசை உண்டாகும். நீங்கள் இந்த தோசையை சுட்டெடுக்கும் போது விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் விட்டும் சுட்டெடுத்து கொள்ளலாம். இந்த தோசை இந்த அளவுக்கு வெந்த பிறகு திருப்பவும் பிரட்டி போட்டு இந்த விதத்தில் சுட்டெடுத்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமென்னு நம்புகிறேன். சூப்பரான யாழ்ப்பாணத்து தாளித்த தோசை ரெடி. கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு இலங்கை முறைப்படி கோகனட் சம்பளம் செய்திருந்தேன். அந்த ரெசிப்பியும் இந்த சேனலில் இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரம் மற்றவைக்கும் இதை பகிர்ந்து விடுங்க. எவ்வளவு நேரம் இந்த ரெசிப்பியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.